அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். ஃபிளாட் ட்ராக்னா சும்மாவா விடுவான்? இல்ல, சும்மா பேய் மாதிரி ஆடுறான்டாயாவா. சும்மா கொஞ்ச நேரம் மொபைல பார்த்துட்டு டிவியை பார்த்தா பவுண்டரி போகுது, திருப்பி மொபைல பார்த்துட்டு டிவியை பார்த்தா பவுண்டரி போகுது. சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு பவுண்டரியா பறக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்ஆர் பண்ணும்போது ரன்னு சும்மா போயினே இருக்கு. அப்போ பார்த்திவ் பட்டேல் சிரிச்சுக்கிட்டே ஒன்னு சொன்னாப்ல, இது ஃபிளாட் ட்ராக்னு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆர்ஆரோட கதை இன்னைக்கு கந்தல்னு. ஆர்ஆரோட பவுலர்ஸ புடிச்சிய கில்லு சாய் சுதர்ஷன் சும்மா குமாமத்து குத்தி விட்டாங்கடாயா அப்பா. அதுவும் கில்ல பாரபட்சம் பார்க்காம எல்லா பவுலர்ஸையும் புடிச்சு வெளுத்து விட்டாப்புல. அப்புறம் இந்த சாய் சுதர்ஷன் அந்த பையனோட கன்சிஸ்டன்சி இருக்கே அப்பா. பேட்டிங்க சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க, பேட்டை உரி விட்டு அவுட் ஆகுறதுல சொல்றேன். அந்த பையன் சூரியவன்ஷி குழந்தை அவ்வளோ பார்த்து பார்த்து பொறுமே அறிவு இருக்கு. இன்னொரு பக்கம் வர பேட்ஸ்மேன் பூரா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சும்மா கரகரகரன்னு சுத்துறாங்க. என்ன மெச்சூரிட்டிடா அப்பா. அந்த குழந்தை கிட்ட பொறுமையா அந்த மாதிரி இருக்குது. ஆனா 200+ ஸ்ட்ரைக் ரேட் வேற மறுபடி தங்கம். நீ ஃபைனல்ஸ் போயிருக்கணும். நாங்க தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லா ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணோம். அதான் சனியும் பிடிச்சிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லாடி தங்கம். அப்பா ஆர்சிபி உஷாராயிருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவா. அகமதாபாத் ஃபைனல்ஸ் நான் சும்மாவா விடுவா. பார்த்துக்கோங்கடாயா அப்போ. அப்புறம் மறந்துடாம கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஃபாலோ பட்டனையும் மறக்காம தட்டிட்டு போங்களாயா வா.